விருச்சிகம் ராசி அன்பர்களே, இன்பங்கள் துன்பங்கள் இது எல்லாமே கலந்த ஒரு அனுபவம் தான் நம்மளோட வாழ்க்கை. எல்லோருமே பாருங்க, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் பல விதமான கஷ்டத்தையும் பல விதமான சோதனையும் சந்திச்சுட்டு தான் இருக்கும். அப்படி வரக்கூடிய காலகட்டத்தில் மனிதர்கள் கிட்ட நம்ம உதவி கேட்கறத விட அதிகமான மக்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, கோவிலில் இருக்கக்கூடிய இறைவனிடம் நம்மளோட நிலைமையை கூறி ஆறுதல் அடைஞ்சிட்டு வரோம். அந்த வகையில் இந்த விருச்சிகம் ராசி அன்பர்கள் எங்கு சென்று வழிபாட்டு செஞ்சால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும், என்ன ஒரு பரிகாரம் செஞ்சால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மேன்மையை அடைய முடியும், இது பற்றின முழுமையான விளக்கத்தை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிகம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறத மட்டும் குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் சோதனைகள் இது எல்லாமே நீங்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். மேஷம் ராசியிலிருந்து மீனம் ராசி வரைக்கும் 12 ராசி இருக்குது. உங்கள் ராசி அதிபதி யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். உங்கள் ராசிக்குரிய கோவில் எங்கே இருக்குது, எப்படி வழிபாடு செய்யணும், அதனால் என்ன பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறத நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பிறக்கும்போது அவங்களுடைய நட்சத்திரம் ராசி இது எல்லாமே குறித்து வச்சு ஜாதகம் நம்ம எழுதிக்கிறோம். நம்மளோட ராசியை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றது போல பலனையுமே நம்மளோட வாழ்க்கையில் திட்டமிட்டு இறைவனை நாம் சரணடைஞ்சால் எல்லா விதத்துலையுமே நல்ல பயன்களை பெற முடியும். அந்த வகையில் மிகப்பெரிய தடைகள் ஏற்படும் போதும் உங்கள் ராசிக்குரிய கோவில்களில் நீங்கள் செஞ்சு வழிபட்டு வந்தால் அதிலிருந்து மீண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஜோதிட சாஸ்திர ரீதியாக நம்மளோட தனிப்பட்ட ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான பலன்களை பெற முடியும் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். ஜோதிட நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். எல்லா வகையிலுமே நீங்கள் நல்ல ஒரு மேன்மை அடைய உங்களோட ஜாதக ரீதியான இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் எளிதில் தெரிஞ்சுக்க இது உதவியாக இருக்கும். அந்த வகையில் நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும், எல்லா வகையிலுமே நல்ல ஒரு யோகத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிகம் ராசி, இந்த ராசியில் விசாகம் 4ஆம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பீங்க. இந்த ராசி அதிபதி யாருன்னு பார்த்தா செவ்வாய். செவ்வாய் ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம், நீர் ராசியாக பார்க்கப்படுது. இந்த ராசியோட குறியீடு என்னன்னு கேட்டால் தேல். விருச்சிக ராசி அன்பர்கள் தேலை சின்னமாக கொண்டு இருந்தாலுமே நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் சகலவித சௌபாக்கியங்களும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் சகல செல்வத்தையுமே நீங்கள் பெற முடியும். குடும்பத்தோட காமாட்சி அம்மனை விருச்சிக ராசி அன்பர்கள் மனமுருக பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் வளம் பெற்று எல்லா தடைகளையுமே நீங்கி நன்மைகளை பெற முடியும். உங்களுக்கு காமாட்சி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் காமாட்சி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையோ மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருளால் எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். அன்னையிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மறக்காம காமாட்சி அம்மன் தாய்க்கு 3 முறை பதிவிடம் செய்யும் பொழுது உங்களோட மனமாற ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு அது விரைவில் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அந்த விஷயம் கண்டிப்பாக சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும், நல்லது நடக்கும். புராதனமிக்க காஞ்சிபுரம் நகரத்தோட மைய பகுதியில் தான் காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயம் அமைஞ்சிருக்கு. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்திலேயே இந்த ஆலயம் மட்டும்தான் காஞ்சி காமாட்சி அம்மன் மூலவர் அம்பாளாக இருக்கக்கூடிய ஒரு தலம். இதனால் இங்கே இருக்கக்கூடிய சிவாலயத்தில் அம்பாளுக்கு தனி சந்நிதிகள் இருக்கிறது இல்லை. அம்மனோட 51 சக்தி பீடங்களில் இது காமகோடி சக்தி பீடமாகவும் பார்க்கப்படுது. இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அம்மனை வேதவியாசர் பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு. அன்னை காமாட்சியின் காரண வடிவமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரம் கருவறையில் இருக்கக்கூடிய மூலவரான காமாட்சி அம்மனுக்கு எதிரில் இந்த திருத்தலத்தில் அமைஞ்சிருக்கு. இதனால தான் இந்த தலம் ஸ்ரீ சக்கர பீடத்தலம் அப்படின்னுமே சொல்லக்கூடிய வழக்கத்துக்கு வந்துச்சு. வருஷந்தோறும் மாசி மாதத்தில் நடைபெறக்கூடிய பிரம்மோற்சவம் ரொம்பவுமே விசேஷமான ஒரு திருவிழாவாக கொண்டாடப்படுது காஞ்சி காமாட்சி ஆலயத்தில். அதே போல் புரட்டாசியில் நவராத்திரி விழா, ஐப்பசியில் அவதார உற்சவம் இது எல்லாமே ரொம்பவும் சிறப்பு பூஜைகளாக அம்மனுக்கு காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயத்தில் விமர்சையாக நடைபெற்று வருது. இந்த விசேஷ நாட்களில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நிறைய நன்மைகளை பெற முடியும். அம்மனை வணங்குறவங்களுக்கு வளமான வாழ்க்கையும் மன நிம்மதியும் கிடைக்கும். இது ஐதீகத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு.
மக்களை குழந்தைகள் போல காத்திருளும் அருள்மிகு காமாட்சி அம்மன் ஆலயத்தில் நீங்கள் நேரில் சென்று வழிபட்டீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்று நலமுடன் வாழ முடியும். முடிஞ்ச வரைக்கும் வருஷத்தில் ஒரு முறையாச்சும் விருச்சிக ராசி அன்பர்கள் காஞ்சி காமாட்சி அம்மனை நீங்கள் காஞ்சிபுரம் சென்று வழிபட்டு வந்தால் நல்லதாக இருக்கும். அப்படி போக முடியாதவங்க உங்களோட வீட்டு பூஜை அறையில் தினமுமே கூட காஞ்சி காமாட்சி அம்மன் புகைப்படம் முன்னாடி நெய் தீபம் ஏற்றி மனமாற உங்கள் பிரார்த்தனையை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. அது கூடிய விரைவில் உங்களோட கை வந்து சேரும். தமிழகத்தோட பல்வேறு பகுதியிலிருந்துமே பேருந்து ரயில் வசதியெல்லாம் காஞ்சி காமாட்சி அம்மன் அருளை பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அதாவது காஞ்சிபுரத்துக்கு பஸ் வசதியெலாம் இருக்குது, ரயில் வசதியுமே இருக்குது. உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி காஞ்சி காமாட்சி அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. இந்த ஒரு பரிகாரத்தை கூடுதலாக நீங்கள் செய்யும் பொழுது இன்னுமே சிறப்பான நன்மைகளை பெற முடியும். ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தா நவகிரகத்தில் வீர உணர்விற்கும் நியாய தர்மத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 12 ராசிகளையுமே இந்த மேஷம் விருச்சிகம் இது ரெண்டுமே செவ்வாய் பகவானுக்குரிய ராசியாகவும் மகரம் செவ்வாய் பகவான் உச்சம் அடையக்கூடிய ராசியாகவும் இருக்குது. இதில் செவ்வாய் பகவான் ஆதிபத்தியம் கொண்டது விருச்சிகம் ராசி. இந்த ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் பல சிறப்பான பலன்களை பெற இந்த பரிகார முறைகளை தொடர்ந்து பின்பற்றினா எல்லா விதத்திலுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். 12 ராசிகளில் இந்த விருச்சிகம் ராசி 8வது ராசியாக வருது. விருச்சிகம் அப்படின்னு சொன்னாலே சமஸ்கிருத மொழியில் தேல் அப்படிங்கிறத குறிக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே முன் கோபத்திற்கு பெயர் பெற்றவங்களா இருப்பீங்க. கோபம் வந்துடுச்சுன்னா யாராக இருந்தாலும் சரி கடுமையான வார்த்தைகளால் தேல் போல கொட்டுறீங்க. இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலான நபர்களுக்கு உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசவே தெரியாது. இந்த ஒரு குணம் கொண்டவங்களாக தான் பெரும்பாலான விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்கீங்க. நெருப்பு போர் இதுக்கெல்லாமே காரணம் இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த ராசியின் அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கோப குணம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை பெற இந்த பரிகாரங்களை தொடர்ந்து செஞ்சால் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான அம்சத்தை பெற முடியும். அது என்னன்னு பார்த்தா விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பொருளாதார மேன்மையும் மிகுந்த ஒரு அதிர்ஷ்டத்தையும் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பணம் செஞ்சு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்சால் வாழ்க்கையில் பல நல்ல மாறுதலை நீங்கள் பெற முடியும். மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி கிருத்திகை தினத்தில் முருகப்பெருமான மனமாற வழிபாடு செஞ்சால் நன்மையை பெற முடியும். மாதத்துக்கு ஒரு முறை செவ்வாய்க்கிழமை நாளாக பார்த்து ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அல்லது செந்தூரம் சாற்றி வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து வித துரதிர்ஷ்டங்களும் தோஷங்களும் நீங்கக்கூடிய வல்லமையை நீங்கள் பெற முடியும். உங்கள் வீடு அல்லது கோவிலில் இருக்கக்கூடிய எறும்பு புற்றுகள் இருக்கும் இல்லையா, அங்கே வெல்லம் கலந்த அரிசி மாவை உணவாக வைக்கணும். துறவிகள் யாசகர்கள் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் உணவு தானமாக கொடுக்கறது கர்ம வினை பாதிப்பிலிருந்து நீக்கக்கூடிய வல்லமையை கொடுக்கும். வயதால் மூத்தவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும். அவங்களோட ஆசையை பெறுவது உங்களுக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கும். வாரத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் அரச மரத்தை வலம் வந்து நீங்கள் மனமாற வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கும். எல்லா விதத்துலையுமே நன்மையை பெறக்கூடிய யோகத்தை நீங்கள் பெற முடியும். இதெல்லாம் கேட்குறதுக்கு சின்ன சின்ன விஷயம் போல தரும். ஆனால் இது பல மாறுதலையும் மாற்றங்களையும் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடியது. இதை மறக்காமல் தவறாமல் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலத்தில் செஞ்சு பாருங்கள். இதனால் கிடைக்கக்கூடிய நன்மை அபரிவிதமாக இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் பலவும் கிடைக்கும். அதிர்ஷ்டமான யோகத்தை நீங்கள் எளிய முறையில் பெற்றுக்கொள்ள இந்த பதிவு பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்காக இந்த பதிவில் பாருங்கள் எந்த இறைவனை எப்படி வழிபாடு செய்யணும், என்ன பரிகாரம் இருக்குது, இது பற்றின முழுமையான தகவலையுமே சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராச்சும் விருச்சிக ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் தொடர்ந்து உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். இதுபோல் மேஷம் ராசியிலிருந்து மீனம் ராசி வரைக்குமே 12 ராசி அன்பர்களுக்கும் எந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செஞ்சால் நன்மைகளை பெறலாம், என்ன பரிகாரம் இருக்குது அப்படிங்கிற முழுமையான விளக்கத்தையுமே நம்மளோட சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம். உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன ராசி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குமே அந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள்.
தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.